A இன் 1/2 equal to B இன் 2/5 equal to C இன் 1/3 எனில் A:B:C என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோவில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்கே A இன் 1/2 இருக்குது. இதை இன்னுனா பெருக்குன்னு அர்த்தம். அப்போ A இன்ட்டு 1/2. அதே மாதிரி B இன் 2/5. அப்போ B இன்ட்டு 2/5. நெக்ஸ்ட் C இன் 1/3. அப்போ C இன்ட்டு 1/3. ஸோ ஃபர்ஸ்ட் A இந்த B இங்கே பெருக்கலுக்கு இந்த பக்கம் தான் வகுத்தலாம். அப்போ A/B equal to இங்கே 1/2 இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்துச்சுன்னா 2/1 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2/5. நெக்ஸ்ட் 2 × 2 4 கீழே 5. ஸோ ஏக்கான வேல்யூ 4, பிக்கான வேல்யூ 5. அடுத்தது இந்த பார்ட் மட்டும் எடுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது B இருக்குது. B/C பெருக்கல் இருக்குது. இந்த தான் வகுத்துலாகும். அப்போ B/C equal to இங்கே 2/5 இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்தால் ரிவர்ஸில் மாறும். அப்போ 5/2 இன்ட்டு இங்கே 1/3 equal to 1 × 5 equal to 5 2 × 3 equal to 6. ஸோ அடுத்தது A:B:C equal to ஏக்கான வேல்யூ 4, நெக்ஸ்ட் பிக்கான வேல்யூ 5. ஸோ அடுத்தது B:C. அப்போ பிக்கான வேல்யூ 5, சிக்கான வேல்யூ இங்கே 6. ஸோ இந்த 5 மூவ் பண்ணி அப்படிங்க எழுதிக்கோங்க. அதேமாதிரி இந்த 5 மூவ் பண்ணி இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் I⁴ 20, நெக்ஸ்ட் I⁵ 25, நெக்ஸ்ட் IR 30. இந்த 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4 இங்கே 5:6. அப்போ A:B:C equal to 4:5:6. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. A equal to B இன் 1/4 மற்றும் B equal to C இன் 1/2 எனில் A:B:C equal to என்ன வரும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.